இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். மிவி பிராண்ட்ல இருந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ண ஆக்டிவ் 3 அப்படிங்கிற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பிராண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பிராண்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் பிராண்ட் இருக்காங்க, இந்தியன் பிராண்ட் இருக்காங்க. இந்தியன் பிராண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாலுமே பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சைனால இருந்து அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி இங்க அசம்பிள் பண்ணி அதை மேட் இன் இந்தியா அப்படின்னு சேல் பண்றாங்க. நிறைய மொபைல்ஸும் அப்படிதான் சேல் பண்றாங்க, நிறைய கேட்ஜெட்ஸும் அப்படிதான் சேல் பண்றாங்க. ஆனா 100% எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலே அசம்பிள் பண்ணி 100% மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் இந்த மிவியோட ப்ளூடூத் ஸ்பீக்கர். இவங்க எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலே அசெம்பிள் பண்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அன்பாக்ஸ் பண்ணி முதல்ல பாப்போமா. பாக்ஸ் பார்த்தா அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான பேக்கேஜிங் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட இமேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை டச் பண்ணும்போது ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிற மாதிரியே இந்த பாக்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் தான் கிரீன் கலரா இருக்குது, பட் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்பீக்கர் வந்து வேற கலர். பாக்ஸ் ஓபன் பண்ணா மேலேயே சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வாரண்டி கார்டு, ஒரு வெல்கம் கார்டு, இந்த மாதிரி 3 கார்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் கையில் எடுக்கும்போதே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள வந்து 2 கேபிள் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங்காக ஒரு டைப் சி கேபிள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்பீக்கரோட பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தா மிவியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குவாலிட்டியான ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கருமே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா மிவி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. இந்த 2 சைடுமே அந்த ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூவபிளா தான் இருக்கு. அது மியூசிக் கேட்கும்போது அந்த வைப்ரேட் ஆகிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கரை எங்கேயாவது நீங்க ஹைட்ல தொங்க விட்டு பாட்டு கேட்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து இந்த டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வால்யூம் பிளஸ் மைனஸ்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதே பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணா நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் போய்க்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்து பிளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க கால் அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது இந்த மாதிரியும் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அது கீழ போனா ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா 3.5mm ஜாக்கான ஒரு பின் இருக்கு. சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. டைப் சி போர்ட் இதுல இருக்குது. இது போக இதுல கால் பேசுறதுக்காக பில்ட் இன் மைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல இதோட மைக் இருக்குது. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல டிரைவர் சைஸ் வந்து 45mm டிரைவர் சைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 360 டிகிரி HD ஸ்டீரியோ சவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 360 டிகிரில சவுண்ட் வர மாதிரி தான் இந்த ஸ்பீக்கர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாங் கேட்கறதுக்கு ஒரு செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அந்த பேஸ் வந்து நல்லா இருக்குது. நல்ல ஒரு டீப் பேஸ் வந்து கிடைக்குது. ஆனா பெரிய அளவுல நீங்க ரொம்ப ஹையா பேஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து பிடிக்காது. பட் எனக்கு இந்த பேஸ் வந்து போதுமானதா இருந்தது. அதுவும் அந்த ஹை மிட் இது ரெண்டையுமே நல்லா பிரிச்சு கொடுக்குது. சோ ஓவராலா நல்ல பேஸ்ல ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்டா இருக்குது. இதுல கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் 5.0 கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் 10 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் கனெக்டிவிட்டி ரொம்பவே பக்காவா இருக்குது. கனெக்டிவிட்டியில பெருசா இஷ்யூஸ் எதுவுமே இல்ல. இந்த ஸ்பீக்கரை நம்ம ப்ளூடூத் மூலமா மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டா இந்த ஸ்பீக்கர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படிங்கறதையுமே நம்மளால மொபைல்ல பாத்துக்க முடியும். அதனால சார்ஜ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்படுற சமயங்கள்ல இந்த ஸ்பீக்கரை நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ டிராவலுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படினாலுமே செக் பண்ணி நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கால் பேசுறதுக்காக பில்ட் இன் மைக் கொடுத்திருக்காங்க. கால் பேசும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா கேக்குது. இருந்தாலுமே நம்ம பேசும்போது இதோட மைக் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி தான் அவங்களுக்கு நம்மளோட வாய்ஸ் வந்து கேக்குது. இருந்தாலுமே ஒரு கிளியரான வாய்ஸ் வந்து கேக்குது. பெருசா பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்ல. சோ இதை யூஸ் பண்ணி நீங்க கால் பேசணும் அப்படினாலுமே பேசிக்கலாம். பெருசா யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, மியூசிக்காக தான் யூஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் கால் பேசுற ஆப்ஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து இதோட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இதை நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 3.5 hours சார்ஜிங் டைம் எடுத்துக்கிடும். சார்ஜிங் டைம் ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு 1/2 hour இல்ல 1 hourக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகுற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பரா இருந்திருக்கும். அது போக இதோட பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிளைம் பண்றது நீங்க 70% வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் 8 hours வந்து இதுல கண்டினியூஸா மியூசிக் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 6 to 7 hours வரைக்கும் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல. ஆனா சார்ஜிங் டைம் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுத்திருந்திருக்கலாம்.
இதில் நம்ம மியூசிக் கேட்கும்போது அந்த ஊஃபர் வந்து மியூசிக் தகுந்த மாதிரி அந்த வைப்ரேட் ஆகிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஜம்ப் ஆகி கீழே போகிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்கிற இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பிரைஸ் 1800 பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஃபிளிப்கார்ட்ல சேல் பண்றாங்க. இன்னைக்கு தேதியில மேக்ஸிமம் 2000 பிரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் சேல் பண்றாங்க. ஒருவேளை இதை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, கனெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அது போக இங்க பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, சார்ஜிங் டைம் ரொம்ப அதிகமா இருக்குது. முக்கியமா இது 100% மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். அதுக்காகவே இந்தியன் பிராண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா பென் டிரைவ், எஸ்டி கார்டு இது ரெண்டுமே போடுறதுக்கான சப்போர்ட் கொடுக்கல. கொடுத்திருந்திருக்கலாம், இவங்க எடுத்துட்டு வந்த பிரைஸுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. அது போக இதுல எஃப்எம் ரேடியோவும் கொடுக்கல. ஸோ இந்த மூணையுமே இதுல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு செம்மையான ப்ளூடூத் ஸ்பீக்கரா இருந்திருக்கும். இப்பயுமே ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கரா இருக்குது. ஸோ அதனால இந்தியன் பிராண்டுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மிவில இருந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஆக்டிவ் 3 ப்ளூடூத் ஸ்பீக்கர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.